சூப்பரா இருந்துச்சு சார் படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நெறைய இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ரொம்ப வொர்த் வாட்சா இருக்கும் இந்த மூவி. லவ் நெவர் எண்டுன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுதான் ட்ரூ லவ்வா லவ் பண்ணா அது நெவரா எண்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஹீரோவோட ஆக்டிங் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான். ஹீரோயின் 2 பேரும் ரொம்ப யூனிக்கா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பொசசிவ்லாம் அதெல்லாம் வந்து இதுல ஆட் ஆயிருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆஸ் அ கேர்ளா இந்த மூவி பார்க்க பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சாரி இல்ல போர்லாம் அடிக்கல எதுவுமே இல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதான் சொல்றேன்ல நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த ரிலிக்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வொர்த் வாட்சா தான் இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வாட்ஸ்அப் மணிஸ் கேரக்டர் வாஸ் ரியலி வெரி நைஸ் அண்ட் ஐ திங்க் ஹி எலிவேட்டட் த என்டையர் மூவி. சின்ஸ் நான் ஸ்டைலிங் பண்ணுறதுனால மடோனா அண்ட் சன்னத்தோட ஸ்டைலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. த லவ் பார்ட், த சாங்ஸ், லொகேஷன்ஸ், வெல் ஷாட், த டைரக்ஷன் வாஸ் ரியலி வெரி குட். இல்லை எனக்கு அப்படி எதுவுமே தோணலை. இட் வாஸ் லைக் ஃபுல்லி என்டர்டெய்னிங். அப்படியே கண்டினியூஸாக எண்ட் வரைக்கும் ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் வாட்சிங். மெசேஜ் ஆனால் ஐ திங்க் ஐ லைக் மடோனாஸ் கேரக்டர் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஆகி அதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஷி வாண்டட் டு ஒர்க் அண்ட் அவங்கள பற்றி யூஸ் பண்ணி அது எவ்வளோ அழகாக கூப்பிட்டு அது க்ளீனாக சொன்னாங்க. ஒருத்தர் பிரச்சனை பண்ணாமல். ஐ திங்க் அந்த பார்ட் ரொம்ப அழகாக இருந்தது. விச் இஸ் ரியலி இப்போதைக்கு அது ரொம்ப தேவை. நல்லா வந்து பார்க்கலாங்க. இட் இஸ் நைஸ் மூவி, ஃபன் டு வாட்ச். படம் வந்து ஒர்த் வாட்சிங் தான். அவங்க என்ன படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எத்தனை லவ் பண்ணியிருந்தாலும் முன்னாடி எவ்வளோ லவ் இருந்தாலும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற லவ்வை நம்ம எப்போவுமே விட்டு போயிடக்கூடாது. அவங்கள தான் லவ் பண்ணணும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கதை. ரொம்ப நல்லா இருந்தது படம். என்ன பாருங்க. அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா அவரோட ஹியூமர் சென்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது படத்தில். 2 பேருமே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேருமே மடோனா செபாஸ்டியனுக்கும் ஒரு போல்டான கேரக்டரை காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் இன்னொரு செகண்ட் அவங்கள வந்து ரொம்ப லவ்வபிள் கேரக்டராக காமிச்சிருக்காங்க படத்தில். போரில் அடிக்கல. அதெல்லாம் படம் ஹாப்பியாக நல்லா சந்தோஷமாக இருந்தது எல்லாம். சாங்ஸ்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அந்த வில்லேஜ் சீன்ஸ் எல்லாமே சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஃபுல்லான படம். வந்து பார்க்கலாம் ஒரு தடவை. ஒர்த் வாட்சிங் ப்ரோ. மஸ்ட் வாட்ச் பண்ணலாம் ப்ரோ. நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாகவும் வந்து பார்க்குறாங்க, கப்புள்ஸாகவும் வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி எடுத்திருக்காங்க ப்ரோ. என்ன கான்செப்ட்னா லவ் மூவி ப்ரோ. அந்த மெமரி லாஸ் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன கான்செப்ட்னா ட்ரூ லவ் நெவர் எண்ட் அந்த மாதிரி தான் வந்து கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ. சூப்பராக இருக்கு. அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. தேங்க்யூ. என்ன ப்ரோ? இல்லை போர்லாம் அடிக்கல ப்ரோ. நல்லா தான் எடுத்திருக்காங்க மூவி. அவங்க அதான் அந்த லவ் கான்செப்டில் பார்க்குறவங்களுக்கு அது புரியும். அது லவ் கான்செப்ட் இல்லாதவங்க பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ மூவியில். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். இது லவ் கான்செப்ட் தான். ஏற்கனவே நிறைய வந்த கான்செப்ட் தான். இப்போ புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் பார்க்கலாம். எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ் அந்த மாதிரி தான் கான்செப்ட். பட் 2 ஹீரோயின் நல்லா ஒரு காமெடி ஃபேமிலி எல்லாம் நல்லா ஃபுல் பேக்ட் மூவியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே லைக் நியூ ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் அண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. 10 out of 8 கொடுக்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் லவ் தாண்டி அப்புறம் லைஃப் இருக்குன்றத சொல்ல வராங்க. ஆப்வியஸ்லி இருக்கு. அண்ட் எனக்கு மடோனாவோட ஸ்டைலிங், மடோனாவோட பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆமாம்மா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நியூ ஹீரோயின் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நல்லா சூப்பராகவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோல் மூவியும் நல்லா இருந்துச்சு. சாங்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் இல்லை. நல்லா இருந்துச்சு மூவி. படம் நீட்டாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலி கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பாஸ்ட் ஃபிலிம்ஸ்லேயே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பெட்டராக தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டாக படத்துக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு சட்டிலாக பெட்டராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். பிகாஸ் அண்ணா ப்ரொமோஷன் ஸ்டீம்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தான். ஸோ அவன் கூப்பிட்டு தான் வந்தேன். ஸோ ஓகே என்னமோ பண்ணியிருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பட் சாட்டிஸ்ஃபைட்.